Hello students, welcome to Janamak. So today class for 10th standard. ஓகேங்களா, முதல் இடை பருவத் தேர்வோட கொஷின் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கணக்கு இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 8th ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சம் வந்து 1 மார்க்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் வந்து 8வது சம்மு. இதில் வந்து பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 கொடுத்துருக்காங்க. எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏவோட செட்டும் பியோட செட்டும் கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், பி கிராஸ் ஏன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன லெட்டர் இருக்குதோ அதுதான் பி. ஓகேங்களா, அதுதான் பியோட வேல்யூ. செகண்டில் என்ன இருக்கோ அதுதான் ஏவோட வேல்யூ. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஃபஸ்ட்டு ஏ எடுத்துகிட்டு செகண்ட் பியை போட்டுறீங்க. ஸோ அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டர் தான் பியோட இது. பி கொடுத்துருந்தா அது பி, ஃபஸ்ட்டில் ஏ கொடுத்துருந்தா அது ஏ. ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் -2 -2 3 3 0 0 3 3. அப்போ பியோட வேல்யூ என்னென்னா -2, 0, 3. ஏன்றது இங்கே செகண்டில் இருக்குது. அப்போ செகண்டில் இருக்கிறதுலாம் ஏவோட வேல்யூ பாருங்கள். 3,4 3,4 3,4ன்னு இருக்குது. அப்போ 3,4 மட்டும் போட்டால் போதும். இதுதான் ஏவோட வேல்யூ. இதில் பி கிராஸ் ஏன்னா பி ஃபஸ்ட்டில் இருக்குது, ஏ செகண்டில் இருக்குது. ஸோ இதுலேயே எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏ கிராஸ் பி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏ ஃபஸ்ட்டில் இருக்கும், பி செகண்டில் இருக்கும். ஸோ இதை தான் பார்த்து தான் நீங்கள் கரெக்டான நம்பர்ஸ் சூஸ் பண்ணணும். சரிங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கும் கூட. இதில் 2 சம் தான் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துருங்க. செகண்டு 9th கொஸ்டின் பாருங்கள். ஆர் என்ற உறவு y = x + 3. எக்ஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 1 2 3 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 4 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் சார்பகம் மற்றும் வீச்சகம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்னா மெயின் கொஸ்டின் y = x + 3ன்றதான். எக்ஸோட வேல்யூஸ் என்ன 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், கிவனில் கொஸ்டின் எழுதிக்கிட்டேன். y = x + 3ன்னு எழுதிக்கிட்டேன். எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறேன். அப்போ 0 + 3 = 0 எதை கூட்டினாலும் 3 தான். அப்போ எக்ஸுன்றது 0 கொடுக்கும்போது ஒயில் என்ன கிடச்சிது 3 கிடச்சிது. அப்போ 0,3. இதை நீங்கள் சைடில் எழுதிக்கிட்டாங்க அப்படின்னா வரிசை ஜோடிகள் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது x = 1 கொடுங்க. 1 கொடுத்தா 1 + 3 4. ஸோ 1,4. x = 2 கொடுங்க. 2 + 3 5. 2 + 3 5. அப்போ 2,5. 3 கொடுங்க. 3 + 3 6. ஒவ்வொரு டைமும் இந்த கொஸ்டினில் தான் கொடுக்கணும். அப்போ 3 + 3 6. அப்போ 3,6. 4 கொடுங்க. 4 + 3 7. அப்போ 4,7. 5 கொடுத்தா 5 + 3 8. அப்போ 8 5,8. எக்ஸுன்றது இதில் மெயினாக என்ன கேட்டிருக்காங்கன்னா சார்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்க. ஸோ சார்பகம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ தான் சார்பகம். கண்ணை மூடிட்டு நீங்கள் கொஸ்டினில் இருக்கிற நம்பர்ஸையும் எழுதி வச்சுருங்க சார்பகத்துக்கு. சார்பகம்னா எக்ஸோட வேல்யூ. அப்போ 0 1 2 3 4 5 வரும். வீச்சகம்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, ஸோ அதுதான் வீச்சகத்தில் எழுதணும். அப்போ வீச்சகத்தில் என்ன வரும் 3 4 5 6 7 8 எழுதணும். சரிங்களா, ஸோ அதுதான் எழுதியிருக்கோம் பாருங்கள். சார்பகம்னா நம்ம எக்ஸோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதி வச்சுருங்க. வீச்சகம்னா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதுதான் எழுதணும். அப்போ அது என்னது 3 4 5 6 7 8. சரிங்களா, அடுத்தது பாருங்கள் 10th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா f(x) கொடுத்துருக்காங்க 3x + 2. g(x)ன்றது 6x - k கொடுத்துருக்காங்க. இதில் f.g-யும் g.f-ம் ஈக்குவலான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் எனில் அவங்களே சொல்லிட்டாங்க, ஈக்குவலாக இருக்கும்போது சமமாக இருக்கும்போது கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ணணும், அதாவது சமம் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு f.g கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு f எழுதியிருக்கேன். fன்றது என்னது 3x + 2. g எழுதியிருக்கேன் 6x - k. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டேர்ம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து எத்தனை டேர்ம் இருந்தாலும் சரி, எத்தனை எண்கள் இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த எக்ஸை எடுத்துகிட்டு எக்ஸுன்ற இடத்துல எழுதணும். சரிங்களா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6x - k எழுதணும். ஸோ அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் 3 × எக்ஸுக்கு பதிலாக 6x - k + 2 இன்னும் மீதி என்ன இருக்குது 2 இருக்குது. இப்போ இந்த 3 என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைமும் மல்டிபிள் ஆகும். அப்போ 3ஓடையும் மல்டிபிள் ஆகும், 2ஓடையும் மல்டிபிள் ஆகும். சரிங்களா, அப்போ 3ஓடையும் மல்டிபிள் ஆகும், 2ஓடையும் மல்டிபிள் ஆகும். இப்போ 6 18 × x 18x -3 × k 3k + 2. இப்போ பாருங்கள், இது எக்ஸ் டேர்மு, இது கே டேர்மு, இது நம்பர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே வச்சுருங்க. அடுத்தது g.f. g.fனா ஜீவை ஃபஸ்ட்டு எழுதுங்க, எஃப்ஐ செகண்டில் எழுதுங்க. ஸோ இதில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு ஜினா 6x - k டாட் எஃப்ன்றது 3x + 2. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இது பண்ணணும், எக்ஸோட டேர்மில் போடுங்க. அப்போ 6 எக்ஸுக்கு பதிலாக 3x + 2 -k. ஸோ இதில் என்ன டேர்ம் இருக்கோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எக்ஸுன்ற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். பண்ண என்னாகும், இது வந்து ஆர் வந்து மல்டிபிளில் இருக்கா. 6 18 × x 18x +(+) +6 2 12
மைனஸ் கே அப்படி வந்துடும். இப்போ ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறேன். ரெண்டும் கண்டுபிடிச்சோமா, எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப், அது ரெண்டும் எழுதிக்கோங்க. ஸோ எஃப் டாட் ஜி என்ன கண்டுபிடிச்சோம், 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2. இப்போ 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2 ஈக்குவல் ஜி டாட் எஃப்ன்றது 18x ப்ளஸ் 12 மைனஸ் கே. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடு நம்பர் ஒரே மாதிரியும் குறி ஒரே மாதிரியும் இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, கண்டிப்பாக கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறத எழுதியிருக்கேன். மைனஸ் 3k இருக்குது ப்ளஸ் 2 இருக்குது ஈக்குவல் 12 மைனஸ் கே. இப்போ கேவெல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு தள்ளலாம். அப்போ மைனஸ் 3k ஆப்போசிட்டில் இந்த ஒரு கே வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் கே ஆகிடும். மைனஸ் கே ப்ளஸ் கே ஆகிடுச்சு ஈக்குவல் 12. இந்த ப்ளஸ் 12 ஈக்குவல் கந்தாடு பண்ணால் ப்ளஸ் 2 ஈக்குவல் கந்தாடு பண்ணால் மைனஸ் 2. அப்போ 3kல ஒரு கே போயிடுச்சுன்னா மைனஸ் 2k, 10ல் 2 போயிடுச்சுன்னா 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. அப்போ கே இங்கே பெருக்கல்ல இருக்கிறது மைனஸ் 2 ஈக்குவல் கந்தான போகும்போது வகுத்தல் ஆகிடும். அப்போ கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் இந்த மைனஸ் அப்படி வந்துடுமா. ஸோ கேவோட வேல்யூ -5. இது 2 மார்க்கு இம்பார்ட்டனும் கூட. இதே மாதிரி இருக்கிற எஃப் டாட் ஜி சம்ஸ் பார்த்துருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், 11ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,52,525 மற்றும் 3,63,636. ஸோ நாங்கள் 25 36 என்ற எண்களை மீப்போவா காண்க. இது யூக்ளிடின் வகுத்தல் முறையில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். a = bq + r 0 <r b. கண்டிப்பாக இந்த ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாவுக்கு 1 மார்க் உண்டு, அலாட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் பெரிய நம்பர் எதுவோ அதை சின்ன நம்பரால் வகுக்கிறோம். ஓகேங்களா. இது எத்தனை டைம் வரும், ஒரு டைம் வரும். ஓகேங்களா. அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, அதேமாதிரி 1, 3ல் 2 போயிட்டா 1, 6ல் 5 போயிட்டா 1, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ ஓகேங்களா. உள்ள எது நம்பர் வகுத்தமோ அது வந்து ஏ, எதால் வகுத்தமோ அது வந்து பி, எத்தனை டைம் வகுப்பட்டுச்சு அது கியூன்றது குவேஷன்ட்டு, மீதின்றது 6. ஸோ அப்போ ஏக்கு பதில் என்னது 36 ஈக்குவல் டு 25 இன்ட்டு 1 ப்ளஸ் 6க்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த 1,11,111 அப்படியே எழுதிக்கோங்க. நம்மளுக்கு வந்து 0 வர வரைக்கும் நம்ம செய்யணும். அப்போ 6 வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கல, அப்போ நாட் ஈக்குவல் 0. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த நம்பரை விட்டுருங்க. ஸோ அப்போ இந்த 25 டேர்மை இதால் வகுக்கணும். இந்த டேர்மை விட்டுட்டு இதில் என்ன வகுத்து யூஸ் பண்ணமோ மீதியை வகுத்தியால் வகுக்கணும். ஓகேங்களா. அப்போ இந்த 25 தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க, 11 வெளியில் போட்டுக்கோங்க. இது எத்தனை டைம் வரும், 2 டைம் வருமா. அப்போ மைனஸ் பண்ணால் இங்கே 3 0 3 5ல் 2 போயிட்டா 3 0 5ல் 2 போயிட்டா 3 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, அதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ ஏன்றது என்னது, உள்ளே எதை வகுத்தோம் அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் பின்றது இதனுடைய வகுத்தி நம்பர் ப்ளஸ் எத்தனை டைம் வகுப்பட்டுச்சு 2 டைம் ப்ளஸ் அதனுடைய மீதி என்ன கேட்டது கிடைச்சிது பாருங்கள் 30,303. இதுவும் நம்மளுக்கு 0 கிடைக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, திரும்பவும் இந்த 1 தூக்கி உள்ளே போடுங்க. இதில் என்ன வகுத்து யூஸ் பண்ணமோ அதை மீதி என்ன கிடைச்சோ அதில் வைக்கணும். பாருங்கள், இது 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. இது வந்து 30,000. ஸோ 30,000ல் 1 லட்சம் எத்தனை, 1 லட்சத்தில் 30,000 எத்தனை டைம் இருக்கும், 3 டைம் இருக்கும். அப்போ 3ஆல் போட்டுக்கோங்க. 9 0 9 39 0 9. இப்போ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 2 0 2 0. இப்போ என்ன பண்ணுங்கள், ஏவோட வேல்யூ ஸோ உள்ளே இருக்கிறது, பியோட வேல்யூ எதை வகுத்தமோ அது இன்ட்டு எத்தனை டைம் வகுப்பட்டுச்சு 3 டைம் ப்ளஸ் மீதி என்னது 6 என்ன கிடச்சிச்சு 20,202. நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கணும். அப்போ இந்த டேர்ம்லேயும் 0 கிடைக்கல. அதுக்கடுத்து என்னன்னா, இந்த 1 டைம் விட்டுருங்க. இதில் எதை வகுத்தியோ யூஸ் பண்ணமோ அதை மீதி கிடச்சிச்சு பாருங்களேன், அதால் வகுக்கணும். ஒவ்வொரு டைமும் இப்போ தான் வகுக்கணும். அப்போ அதை தூக்கி உள்ளே போட்டுட்டு இதை தூக்கி வெளியில் எழுதிட்டு இது எத்தனை டைம் வரும், ஒரு டைம் வரும். மீதி கழிச்சா 3ல் 2 போயிட்டா 1 0 3ல் 2 போயிட்டா 1 0 3ல் 2 போயிட்டா 1. அப்போ இந்த டேர்ம் அப்படியே எழுதுங்க. ஏக்கு பதிலாக 30,303 ஈக்குவல் பிக்கு பதிலாக 20,202. சரி, அதனால தானே வகுத்தோம். இன்ட்டு எத்தனை டைம் வகுப்பட்டுச்சு, ஒரு டைமு ப்ளஸ் மீதி 6ன்றது மீதி. அப்போ மீதி என்ன கிடச்சிச்சு அது. திரும்ப என்ன பண்ணுங்கள், இதை வகுத்த நம்பரை மீதியால் வகுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ மீதியால் வகுத்தோம்னா 2 டைம் வருதா, அப்போ 2 டைம் வரும்போது 0 கிடைக்குது. அப்போ therefore 2,52,525 3,63,636 மீப்போவை என்னென்னா, கடைசியாக எந்த நம்பரால் வகுக்கும் போது நம்மளுக்கு 0 கிடச்சிச்சோ அது என்ன கிடச்சி, எதால் வகுக்கும் போது கிடச்சி. ஸோ இந்த நம்பர் வகுக்கும் போது தான் நம்மளுக்கு 0 கிடச்சி. அப்போ இதுதான் இதோட மெயின் ஆன்சர். ஓகேங்களா. இதோட அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9 3 + 1 9 + 3 + 1 + எக்ஸட்ரா என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க கேட்டிருக்காங்க. ஸோ முடிவுறா தொடர்னா இன்ஃபினிட்டி ஃபார்முலா.
சரிங்களா. இன்ஃபினிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் எழுதியிருக்கோம் 9 + 3 + 1 + எக்ஸட்ரா. அப்போ இன்ஃபினிட்டி ஃபார்முலாடா கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு 1 மார்க் இருக்குது. இப்போ S இன்ஃபினிட்டி = A/1 - R. நம்மளுக்கு R வேணும், A வேணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்றது நம்மளுக்கு முதல் நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர் தான் A. அப்போது 9 எழுதிக்கோங்க. Rன்றது என்னென்னா T2/T1 ஃபார்முலா. T2ன்றது இது T1, T2, T3. அப்போ T2ன்றது 3/T1ன்றது 9. ஓகேங்களா. நம்மளுக்கு தெரியும் இந்த கொஸ்டினில் இருக்கிற இது T1, இது T2, இது T3, T4 எக்ஸட்ரா. அப்போ 3/9. அப்போ இதுக்கு அடித்தோம்னா 1 3 3 9 அடிப்படும். அப்போ 1/3 ஆரோட வேல்யூ ஈக்குவலில் பாருங்கள். ஏக்கு பதிலாக 9/1 - ஆருக்கு பதிலாக 1/3. கீழே இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நடுவில் ப்ளஸ்ஸாக இல்லைனா மைனஸாக இருந்தால் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்போ 1 3 1 1 கீழே இருக்கிற 1 3. அப்போ ஈக்குவல் மேலே இருக்க 9 அப்படியே வச்சுக்கோங்க. பை 3ல் 1 போயிட்டா 2/3. ஸோ வகுத்தலில் திரும்பவும் வகுத்தல் நம்பராக இருந்தால் அதை தலைகீழியாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா. டிவைட் நம்பராக இருந்தால் அதை ரெசிப்ரோக்கெலாம் மாற்றிக்கலாம். தலைகீழாவது மாற்றிக்கலாம். மாற்றும் போது என்ன ஆகும்னா பெருக்கலை மாறி போயிடும். வகுத்தல் கேன்சல் ஆகிட்டு பெருக்கல் கிடச்சிரும். அப்போ 3/2 ஆகிடும். ஏன்னா வகுத்தலில் பாருங்கள் 2/3 இருக்குது. அதோட தலைகீழ் என்ன 3/2. இப்போ 9 27 1 2. ஸோ இதுதான் இதனுடைய இன்ஃபினிட்டியோட ஆன்சர். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட கண்டிப்பாக வரக்கூடியது. ஃபார்முலாவோட எழுதுங்க. அடுத்தது பாருங்கள் 14 லாஸ்ட் கொஸ்டின். -11 -5 -19 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். Tn = A + n - 1 × D. கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதியிருக்கேன், ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். Tn = A + n - 1 T. இது கூட்டுத்தொடரோட ஃபார்முலா. ஏன்றது முதல் உறுப்பு, அப்போ -11. என்னன்றது நம்மளை எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுதான் n. அப்போ 19வது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுதான் 19. ஓகேங்களா. n தான் 19. Dன்றது ஃபார்முலா இருக்குது T2 - T1. T2ன்றது செகண்ட் உறுப்பு. ஓகேங்களா. அப்போ -15 ஃபார்முலா மைனஸ் T1ன்றது ஃபஸ்ட்டு உறுப்பு -11. இப்போ -× +11 15ல் 11 போயிடுச்சுன்னா -4. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் A கிடச்சிருச்சு, N கிடச்சிருச்சு, D கிடச்சிருச்சு. கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ Aக்கு பதிலாக -11 ப்ளஸ்ஸு, Nக்கு பதிலாக 19 -1, Dக்கு பதிலாக -4. -11 அப்படியே இருக்கும். ப்ளஸ்ஸு 19ல் 1 போயிடுச்சுன்னா 18 -4. அப்போ -11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 18 4 மல்டிபிள் பண்ணால் 72 கிடைக்குது. சரிங்களா. 72. அப்போ பாருங்கள் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடணும். ஓகேங்களா. அப்போ -11 -72 -83. சரிங்களா. இதுதான் லாஸ்ட் இயர் 2025ல் கேட்ட ஃபஸ்ட்டு மிட்டமுக்கான கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்குது. ஓகேவா. எல்லோரும் நல்லா பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.